कर्माणि प्रमाण्यासन् देहनाकं महिमानसुतन्ते प्रकोपे साध्याः सन्ति देव पुराणानाम् आलयं करुणालयं नमामि भगवत्पाद शङ्करं लोकशङ्करं नमामि भगवत्पाद श्रीचन्द्रशेखर सद्गुरुम् श्री 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 कामकोटिपीठाधीश्वराणां परमाचार्याणां पादकमलयोगो अनन्तकोटि प्रणामान् कृत्वा तदन्तेवासिनां श्री 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 जयेन्द्र सरस्वती स्वामिपादानां पादकमलयोगो अनन्तकोटि प्रणामान् कृत्वा तदन्तेवासिनां श्री 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 शंकर विजयेन्द्र सरस्वती संयमेन्द्राणां पादकमलयोगो अनन्तकोटि प्रणामान् कृत्वा तदन्तेवासिनां श्री 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 सत्यचन्द्रशेखरेन्द्र सरस्वती संयमेन्द्राणां पादकमलयोगो अनन्तकोटि प्रणामान् कृत्वा श्री 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 गायत्री जप कर्तार देव अदिष्टवन्तः श्री परमानंद श्री 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 परमानंद भारती स्वामिपादानां पादकमलयोगो अनन्तकोटि प्रणामान् कृत्वा अनन्तरम् आगतान् सर्वान् प्रणम्य विशेषतः अस्य पुण्यस्थलगतवन्तः अस्मिन् विद्यालयनिर्वाहकानाम् अनन्तरं च वेदभारती ये कैङ्कर्यशिरोमणयः तदेव वक्तव्यं वेदभारती कैङ्कर्यशिरोमणयः सर्वान् प्रणम्य अत्र आगतान् ललितासहस्रनामपारायणार्थम् आगतान् सर्वान् सुवासिन् सर्वान् भक्तान् च प्रणम्य गायत्र्याः परावृत्तारिकायाः पादयोः अनन्तकोटि प्रणामान् कृत्वा किञ्चित् वक्तुमुत्सहे अद्य महत्सुदिनं भानुवासरसप्तमी इति विशेषः पुण्यदिनः अद्य भानुवासरसप्तमी अनेवरुक्कुम वणक्कங்கள் இன்னைக்கு நம்ம ஒரு நன்னாள் பொன்னாளில் நம்ம அவருடைய வேதாந்த பரமானந்த பாரதியுடைய கனவே அவருக்கு அதுதான், லட்சியமே அதுதான், வாழ்க்கை லட்சியமே அதுதான் சொல்லலாம். அவரோட அப்பேற்பட்ட பெரிய குரு அவரோட இதில் ரொம்ப நாளாக இது நடந்துட்டு வந்துட்டு இருக்கு. அந்த இதில் கலந்துக்கிறதுக்காக வந்திருக்கிறவர்கள் எல்லாரும் மகாபாகியசாலிகள். அதுவும் ரொம்ப விசேஷமா பானு சப்தமிங்கிறது ரொம்ப விசேஷமான தினம். எவ்வளவு, அதாவது நம்ம இதெல்லாம் நம்ம புண்ணிய தீர்த்தங்கள்ல வந்து சொல்றது மகாமகம் இந்த மாதிரி 12 வருஷம் அப்பேற்பட்ட புண்ணிய தினமா சொல்லியிருக்கா பானுவாசர சப்தமி. அவ்வளவு ஒரு புண்ணிய தினம். காயத்ரியா பரோமந்திரஹான்னு சொல்லியிருக்கு, எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். இது லட்சோப லட்ச மந்திரங்கள், கோட்டி மந்திரங்கள் இருக்கு. தெரியாது, தெரியாது. இன்னும் அரிச்சுவடி கூட இல்லாதவா தான். எல்லாரும் நான் சேர்த்து என்னையும் சேர்த்து சொல்லிட்டேன். அவ்வளவு மந்திரங்கள் இருக்கு. ஆனா எல்லாத்திலையும் விசேஷமா காயத்ரியா பரோமந்திரஹான்னு சொல்லியிருக்காங்க. அதனால அந்த காயத்ரி மந்திரத்தை ஜபிக்கிறதுக்கும் சில பேருக்குத்தான் உரிமையை கொடுத்திருக்க, எல்லாருக்கும் கொடுக்கப்படலை. இது நமக்கு எல்லாருக்கும் நல்லாவே தெரியும். இத வந்து நமக்காக மட்டும்னு சில பேர் நினைச்சுட்டு இருக்கலாம். அப்படி அல்ல. இது வந்து பெரிய சொசைட்டி சர்வீஸ்னு தான் இதை சொல்லணும். சில பேருக்கு தான் இந்த உரிமை கொடுக்கப்பட்டிருக்கு.
அந்த உரிமை கொடுத்தவா நம்ம இத பண்ணலைன்னா பாதிக்கப்படும், எல்லாரும் சமுதாயம் பாதிக்கப்படும். அப்படிங்கிறத நம்ம அத்தனை பேரும் மனசுல வாங்கிக்கணும். இங்க ஒத்தொத்தர் வந்த பேரும் இன்னும் 100 ஜனங்களை, இன்னும் 1000 ஜனங்களை அவசியம் எல்லாரும் காயத்ரி பண்ணுவோம், சந்தியாவந்தனம் பண்ணுவோம், இந்த மாதிரி ஜபத்துல கலந்துக்குவோம். அப்படிங்கிறத அவரோட ரொம்ப நாள் லட்சியம். அதுதான் உலகத்தை ரட்சிக்கும். அதுல எந்தவித சந்தேகமும் யாருக்கும் வேணும். நம்மெல்லாம் இத பண்ணிவிட்டோமானால் நம்மெல்லாம் நாட்லி ஜெனரலா இந்த இதுல வழி வந்ததுல யாருக்கெல்லாம் உரிமை கொடுக்கப்பட்டிருக்கோ, நம்ம ஒருவேளை பண்ணலைன்னு சொன்னா நம்ம சமூகத்துக்கு ஒரு தீங்கு செய்தவர்களாக ஆவோம். எந்தவித சந்தேகமும் இல்லை. குழந்தை பெரியவா எல்லாரும் புரிஞ்சுக்கணும், அத்தனை பேரும் புரிஞ்சுக்கணும். அதனால நமக்கு எப்படி உத்தியோகம் என்ன பின்ன உதர நிமித்தம் பகுகிருத வேஷம் எல்லாம் இருக்கு. இப்ப எவ்வளவோ வேலைகளுக்கு என்ன வேணாலும் சொல்லலாம். இத்தனை வேலைகள் வந்து யாரும் சாப்பிடாம இல்லை, முன்னையோ பின்னையோ சாப்பிட்டு வேலைகளை பண்ணிட்டு தானே இருக்கோம். அப்ப அப்படி மாதிரி இந்த காயத்ரியை நான் பண்ணாம இருந்தால் சமூகத்திற்கு ஒரு துரோகம் செய்தவனாவேன் அப்படிங்கிறத நல்லா மனசுல வாங்கிக்கணும். இது நமக்கு மட்டும் இல்லை, நம்ம நான் சொல்லல, அனந்தராம தீட்சிதர் இந்த ஸ்லோகம் மட்டும் எனக்கு முற்றுவா இல்லை. ரொம்ப நாள் கழிச்சு வயசான விட்டு பார்த்தேன், அதனால அதுக்கு முற்று ஆகலை. ஆனா அதோட அர்த்தம் என்னன்னா அவர் சொல்லியிருக்கார், திரிகால சந்தியாவந்தனம் பண்ணவாழ தினமும் தேவர்கள் வந்து நமஸ்காரம் செய்துவிட்டு போகிறார்கள். நமக்கு கண் தெரியாது, நமக்கு அத்தனை பவர் இல்லை. ஆனா வேதாந்த விசாரம் பண்றவாளையும் இப்ப சந்தியாவந்தனம் இதனால இதை முக்கியமா சொல்லுவோம். சந்தியாவந்தனம் பண்றவாளையும் எங்க மாமனார் சொல்லு, இவர் விடாம வேதாந்த பாடம் நடத்தினால, ஏய் விடாம நடத்துறா, உங்கள்கிட்ட படிச்சுட்டு போறவாளை பார்க்கறதுக்கு தேவா காத்துட்டு இருப்பாடா அப்படின்னு சொல்லுவாரு ராமன். ஸோ அதனால நம்ம இந்த சந்தியாவந்தனத்தை அனந்தராம தீட்சிதர் சொல்லியிருக்க, திரிகாலம் சந்தியாவந்தனம் பண்றவாளை தேவாள் வந்து தினமும் நமஸ்கரிக்கிறா. இப்ப அவ வந்து நமஸ்கரிச்சு என்ன ஆகல, that much புண்ணியம் நம்மள்கிட்ட இருக்குங்கிறதுக்கு இது சான்று, அவ்வளவுதான். இதனால அவ்வளவு புண்ணியம் இருக்கு அப்படிங்கிறதுக்கு அவர் சொல்லியிருக்காரு. அதே மாதிரி அவ நடந்த பூமியே பவித்திரமாயிடும். அவ போற ஜலம், ஸ்நானம் பண்ற ஜலம், அந்த ஜலம் கொஞ்சம் முன்ன பின்ன இருந்தா கூட இவ ஸ்நானம் பண்ணியாச்சுன்னா பவித்திரமாயிடும். அப்படி அதோட பெருமையா அவ்வளவு அழகா அனந்தராம தீட்சிதர் சொல்லுவாரு. இன்னும் வேடிக்கையா, அப்போ நான் சின்ன வயசுல கேட்டிருக்கேன் பாம்பேல, பாம்பே சின்ன வயசுல. இங்க வந்து ரொம்ப வருஷம் ஆயிடுச்சு, 65 வருஷம் ஆயிடுது. ஆனா எதுக்கு சொல்ல வரேன், அப்போ அவர் சொல்லுவார், கேட்டது மட்டும் மறக்கல, சின்ன வயசுல கேட்டேன் இல்லையா, நீங்கள்லாம் அவராட்ட தர்மத்தை அடிச்சு சொல்றதுக்கு இன்னொருத்தர் கிடையாது. சொல்லுவார், நீங்கள்லாம் சந்தியாவந்தனம் பண்ணலன்னா என்ன பண்ணணும் தெரியுமோ இல்லையோ. இப்ப வந்து 10 மாடி கட்டணம், 20 மாடி கட்டணம் எல்லா இடத்துலையும் இப்ப பிரசித்தமாயிடுது. அந்த நாள்ல மும்பைல தான் ஜாஸ்தி இருக்கும். அப்ப அவர் சொல்லுவார், இந்த மாதிரி 10வது மாடி 15வது மாடியில பிளாட் வாங்கி உட்காந்து விடுவேன், வேற வழி இல்லை, வேலைக்கு போட்டா எங்கேயோ போய். ஆனா அந்த சாக்கடை அடைச்சி விடும், தண்ணி போகாது. அப்ப ஆள் உடனே கிடைக்க மாட்டான். அப்ப என்ன பண்ணணும் தெரியுமோ இல்லையோ, சாக்கடை ஜலத்தை அள்ளி அள்ளி பக்கெட்ல விட்டு இப்படி 2 கையாலையும் இப்படியே சொல்லுவார். நான் சொல்லலை, பார்த்து இப்படி அள்ளி அந்த பக்கெட்ல ஊற்றி கீழே போட்டு கொண்டு முடியாது. அதனால அழகா தெய்வமா சந்தியாவந்தனம் பண்ணலாம் இல்லையோ, இந்த கஷ்டமே வராது இல்லையோ அப்படின்னு அவ்வளவு அழகா அந்த குழந்தைகளுக்கு ஒரு இதுவா ரசமா அப்படி சொல்லுவார். அதனால நாம ரொம்ப ஒத்து வச்சிருக்கோம், இது பண்ற ஒரு பாக்கியத்தை நமக்கு கொடுத்துருக்காரு.
அப்படிங்கிறதுல ரொம்ப கொடுத்து வச்சுக்கோன்னு நம்ம எல்லாம் நினைச்சுண்டு இந்த சமூகத்துக்கு ஒரு பெரிய சேவை எங்க பார்த்தாலும் இப்ப நீங்கள்லாம் இங்க வந்து பண்ணியாச்சுன்னா இந்த இடம் இவ்வளவு பவித்திரமாயிடும். என்ன ஒரு வைப்ரேஷன் வந்து அந்த மாதிரி நம்ம ஆத்துலையும் சரி இதுலையும் சரி இந்த மாதிரி அஸ்வமேத பலன் சொல்லி சந்தியாவந்தனத்தை ஒரு கட்டில வச்சு சத்தியம் சந்தியாவந்தனதெல்லாம் வச்சு அஸ்வமேதம் வச்சாலும் அஸ்வமேதம் கீழே இறங்கி விட்டு பெரியவாழன்னு சொல்லிட்டா நான் சொல்லலை, நான் ஒரு வார்த்தை கூட சொல்லலை, அப்படி சொல்லியிருக்கு. அதனால நீங்கள்லாம் புண்ணியசாலிகள் இன்னைக்கு வந்து கலந்துருக்கே. நம்ம கூடிய வரைக்கும் சந்தியாவந்தனத்தை விடாம தாய்மார்கள்லாம் அந்த சின்ன வயசுல அந்த குழந்தைக்கு பூனை போட்டு மெக்கானிக்கலா அதை பழிச்சு விட்டா என்ன ஆனாலும் விட மாட்டான். இன்னொன்னு சொல்லி விடுறேன், சம்திங் இஸ் பெட்டர் தன் நத்திங்கிற வழியில எனக்கு ஆஃபீஸ் டைம் சரியா வரல, ஸோ நான் பண்ணல, வேண்டாம். உங்களுக்கு எந்த டைம் இருக்கோ அந்த டைம்ல பண்ணலாம். முடியாதுக்கு அந்த காயத்ரி மாதா ஏற்றுப்போம், கண்டிப்பா ஏற்றுப்போம். அதனால காலம்பரியே மத்தியானிகத்தை சேர்த்து கூட பண்ணலாம், இல்லை சாயங்காலம் சந்தியாவந்தனம் பண்ணுறதுக்கு முன்னாடி கூட மத்தியானிகத்தை பண்ணலாம், இல்லை லேட்டா வந்தோம்னா ராத்திரியும் பண்ணலாம். ஆனால் பண்ணாம இருக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு தீர்மான நிஷ்டையை நம்ம எல்லாம் எடுத்துட்டோம்னா இன்னைக்கு பாரத பூமி எந்த நிலையை எட்டுமே சொல்ல முடியாது. அதுல எந்தவித சந்தேகமும் கிடையாது. அதுக்கு காரணம் நம்மெல்லாம் தான். அதனால நாம எல்லாரும் இந்த ஒரு சங்கல்பமா எடுத்துக்கிது 5 பேருக்கு எல்லாரையும் சொல்லி எல்லாரையும் பண்ண வச்சு நான் சொல்லுவேன். நம்மளவா சமூகம் எல்லாம் சொல்றா, அதுல சந்தியாவந்தனம் பண்றவாறு தான் மெம்பரா வைக்கணும்னு சொல்லுவேன். நடக்கிறது அப்புறம் அப்படி வச்சு விட்டா இன்னும் கொஞ்சம் அதுக்கு பலம் ஏற்படும்னு தெய்வ சங்கல்பம். நம்ம மனுஷ சங்கல்பத்தையும் நல்லதை பண்ணுவோம், சத் சங்கல்பம் பண்ணுவோம், ஒரு நாள் கண்டிப்பா நிறைவேறும். அதனால அவர் நினைச்ச இது நிறைவேறாமல்லாம் போகாது. அந்த மாதிரி நான் எல்லாரையும் கேட்டுக்கிறது, கண்டிப்பா இதை பண்ணணுங்கிறத வச்சுட்டு நம்ம குழந்தைகளுக்கு காலத்துல போட்டு படிப்புக்கு எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கிறோமோ அதுக்கு மேல ஒருபடி இந்த சந்தியாவந்தனத்துக்கு தயவு பண்ணி எல்லாரும் மாதா பிதாக்கள் கொடுக்கணும் அப்படிங்கிறத பிரார்த்தனையா வைக்கிறேன். அப்படி கொடுத்தாக்க ரொம்ப நல்லாயிடும். அந்த குழந்தைகள் கண்டிப்பா பண்ணுவா, பண்ணாம போகமாட்டான், அதுல ஒன்றும் சந்தேகம் இல்லை. அதனால எல்லாருமே இந்த மாதிரி கேட்டு இது ஒரு பெரிய பரோபகாரம்னு நீங்க வச்சுக்கணும். பரோபகாராய பலந்தி விருக்ஷாः பரோபகாராய வஹந்தி நத்யः பரோபகாராய பிருஹந்தி காவः பரோபகாரார்த்தமிதம் ஷரீரம். நம்ம சரீரமே அதுக்குத்தான். சதாம் விபூதையா இந்த மாதிரி நடக்கிற இடத்துக்கு பைசா கொடுத்தா அப்படின்னு சொல்லியிருக்கா. அதனால எல்லாரும் இதுல வரணுங்கிறதுக்காக ஒரு 2 வார்த்தை சொன்னேன். யான் கூறியதில் ஏதேனும் பிழை இருப்பின் என்னுடையது என்று மன்னித்தருள், நிறை இருப்பின் குரு அருள் திரு அருள் என சொல்லி விழுகிறேன். ராம 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 ராம.